நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மைனா நம்மளோட ஸ்டாஃப் தானப்பா. அந்த பொண்ணு ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது நான் நம்ம ரூபி பண்ண வேலையால் அந்த குடும்பம் ரொம்ப பிரச்சனை இருக்காங்க. அந்த 3 லட்சம் ரூபாயை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. அது பர்பஸ்ஃபுல்லாக யாரோ செஞ்சிருப்பாங்கன்னு எஸ்ஐ சந்தேகப்படுறாரு. நான் செஞ்சது ஒரு நல்ல காரியம். அதுக்கு எனக்கு எந்த பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு திருப்தி இருக்கு. டெக்ஸ்டைல்ஸில் எல்லாரும் முன்னாடியும் வச்சு நீங்கள் கத்தல. என்னப்பா நீங்க அமைதியா இருக்கீங்க? இப்போ நம்ம 2 பேர் மட்டும்தானே இருக்கோம். பனிஷ்மெண்ட் கொடுங்க, என்ன வேணாலும் கொடுங்கப்பா. எதனாலும் ஏத்துக்க நான் தயார். ரஞ்சித், நீ என்ன தோக்கடிக்கணும்னு பாக்குறியா? உனக்கு தெரியுமா, இன்னைக்கு இந்த உலகத்துல அப்பாவோட முழு நம்பிக்கையும் நீதாண்டா. உனக்காக தாண்டா நான் உயிரோட இருக்க. அப்பா, நீ என்ன இன்னும் நம்பல இல்ல? எப்பவுமே கோபமா பேசுற, அன்பா பேச தெரியாத ஒரு அப்பாவை தான் நீ இது வரைக்கும் பார்த்திருக்க. கோபக்காரன்னு நீ நினைக்கிற உங்க அப்பா பிரார்த்திக்கிறதும் கனவு காண்றதும் உனக்காக மட்டும் தாண்டா. அப்பா, அப்பா நீங்க என்ன சொல்றீங்க? உண்மையான அதானே என்னோட மனசுல இருந்து வர்ற வார்த்தைடா இது. நம்புடா. என் நம்பிக்கையெல்லாம் ஓ மேலதாண்டா. நீ அதை கெடுத்துறாத. அப்பா, நீ நல்லா வரணும்னு தாண்டா நான் உன்னை. இதுக்கப்புறமாவது என் கோபத்தை நீ புரிஞ்சுக்கணும். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவாப்பா? நீங்க சொன்ன கௌரவம், மரியாதை, ஆசை இதுக்காக வளர்த்த ஒரு ஜென்மம் தானே நானு. அப்பா, எனக்கு 24 வயசு ஆயிடுச்சுப்பா. எனக்குன்னு ஒரு ஃபீலிங்ஸ் இல்லையா? ஹே, அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. ஆனா ஒண்ணு மட்டும் என்னால சொல்ல முடியும். உனக்கு உனக்கு ஏதாவது நடந்ததுன்னா, என் பேச்ச நீ கேட்கலன்னா ஒண்ணு மட்டும் உறுதியா நடக்கும். உன்னோட பாசமான இந்த அப்பாவை இனி நீ பார்க்க முடியாது. கண்டிப்பா. அப்பா, அன்னைக்கு நடந்த பிரச்சனைக்கு நானும் காரணம்னு தானே நினைக்கிறேன். எனக்கு தேவைப்பட்டது அந்த 2 லட்சத்தை வாங்கிட்டு போறது எனக்கு கட்டாயம் இருந்தது. அது பெரிய பிரச்சனையை உண்டாக்கிருச்சு. கஷ்டம். எனக்கு தெரியும் அவனுங்க உன்னோட தறியை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்கன்னு. இறக்கமே இல்லாதவனுங்க, அவனுங்களை கடவுள் பார்த்துக்குவாரு. எனக்கு நூலு கொடுத்த அந்த சண்முக அண்ணா அந்த அளவுக்கு பிரச்சனையை கொடுத்துட்டாரு. நான் கடவுள் மேல ஆணையா சொல்றேன், நான் அந்த பணத்தை திருப்பி வாங்கக்கூடாதுன்னு தான் இருந்தேன்.
இருந்தாலும் நமக்கு வாக்கு தானே முக்கியம். அது தவறிருச்சுன்னா இந்த வேலாயுதமே இல்லை, தெரியும்ல. உங்க கஷ்டம் எவ்வளவு பாவப்பட்டதுன்னு எனக்கு தெரியும். நான் எப்போதுமே மனப்பூர்வமா எல்லாருக்கும் உதவணும்னு நினைப்பேன். ஒரு நாளாவது நான் யாருக்காவது உதவி செய்யாம இருந்தா தூக்கமே வராது. இத நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். அப்படித்தானே அச்சுதா? தெரியும். என்ன செய்யறது? அந்த சண்முகம் மாதிரி விவசாயிங்களுக்கு நம்ம பிரச்சனையை சொன்னா அவங்களுக்கு புரியுமா? 2-3 நாளாவே அவங்க பிரச்சனை என்னால தாங்கவே முடியலப்பா. டெலிபோன்ல அச்சுவோட பிரச்சனை, இப்ப இருக்கிற கஷ்டம், இத பத்தி எல்லாத்தையும் நான் அவங்க கிட்ட சொன்னேன். அவங்க கேட்கலையே. ஒரே வார்த்தை தான், வேலாய் தானே, மீதி இருக்க 60,000 ரூபாயை எங்களுக்கு திருப்பி வாங்கி கொடுங்கன்னு சொல்றாங்க. இங்க பாரு, இதுல நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கிறது நான் தான். உங்ககிட்ட காசை கேட்கவும் பயமா இருக்கு, அவங்ககிட்ட காசு கொடுக்க முடியலன்னு அவங்கள பார்த்தா பயமா இருக்கு. நான் என்ன பண்ணுவேன், நீயே சொல்லு. உங்களுக்கே தெரியல. தயவு செஞ்சு நீங்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நான் உனக்கு டைம் தர மாட்டேனா? நான் இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் அந்த சண்முகத்தை பத்தி. அது எனக்கு புரியுது. புரியுதுல்ல? அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். எவ்வளவு காலமா நாம 2 பேரும் இந்த நூல் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இத்தனை வருஷத்துல ஒரு தடவையாவது நான் உங்ககிட்ட தவணை சொல்லிருப்பேன் சொல்லுங்க. இப்போ அந்த மாங்கல்யப்பட்டு போதும். அந்த மாங்கல்யப்பட்ட பத்தி பேசாத, என்னால தாங்கிக்க முடியல. ஒருவேளை நான் அந்த சண்முகத்தை நேர்ல போய் பார்த்தேன்னா என்னோட கஷ்டத்தை அவர்கிட்ட எடுத்து சொல்றேன். கொஞ்சம் அவங்க தவணை கொடுத்தாங்கன்னா இப்போதைக்கு அது போதும். சண்முகத்தை போய் பார்க்க போறியா? ரொம்ப நல்லா இருக்கு. அவங்கள பேசி ஒரு வழியா சமாதானப்படுத்தி வச்சிருக்கேன். அதை போய் நீ கெடுத்து விட்டுறாத. சரி, நான் இப்ப என்னதான் செய்யறது? உன்னால முடியாச்சு, உன்னால முடியும்ல. நான் ஒரு வேலையை தேடிக்கலான்னு நினைக்கிறேன். பழைய நண்பர்கள் ஒவ்வொருத்தரையும் போய் பார்த்துட்டு தான் வரேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லி என்னை குழப்பிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு வேலை நான் செஞ்சே ஆகணுங்கிற கட்டாயம். அச்சுதா, உனக்கு நெய்யறது மட்டும்தானே தெரியும், வேற என்ன உனக்கு தெரியும்? அப்படி சொல்லிக்கிட்டு உட்கார முடியாதுல்ல. எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன், வேற வழியே இல்லை. முயற்சி செய்யலாம், ஆனா உனக்கு உடம்பு சரியில்லையே. வேலை எப்படியாவது உனக்கு வாங்கி தந்துடுறேன், சரிதானே? எப்படி? கஷ்டப்படுறவங்களுக்காக நானும் வீட்டுல ஒரு தறி வச்சிருக்கேன், அது உனக்கு தெரியும்ல? அது இங்க யாருக்குமே தெரியாதே. நாளைக்கு நீ வீட்டுக்கு வந்துரு, உன் பிரச்சனையை சரி பண்ணிடலாம். அண்ணன், நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதத்தான் சொல்றேன். அத உன் சொந்த தறி மாதிரி நீ நினைச்சுக்க. அங்கே நெய்துக்கோ நூல் எடுத்துக்கோ எதை வேணாலும் செஞ்சுக்கோ. என்ன சொல்ற? அது ஐயோ, பொண்ணு வரா. வேலையதென்ன, நாம பேசிக்கிட்ட விஷயத்தை பத்தி அவளுக்கு இப்ப தெரிய வேண்டாம். நான் அவளுக்கு மெதுவா எடுத்து சொல்லிக்கிறேன். எனக்கு உடம்பு சரியில்லை இல்லையா, எங்கேயும் அனுப்ப மாட்டேங்கிறா. புரிஞ்சுது, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். மைனாவா, நீ வேலையை முடிச்சிட்டு இந்த வழியா தான் வர்றியா? 60,000 ரூபாய் பணம் ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டியது இருக்குல்ல, அது விஷயமா அப்பா கிட்ட பேசலான்னு வந்தேன். உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, இந்த நேரத்துல தொந்தரவு பண்றது சரியில்லைல்ல. நீதாம்மா இதுக்கு ஒரு முடிவு சொல்லி ஆகணும். வேலாயுதம், அது பணம் கொஞ்சம் வர வேண்டியது இருக்கு. என்னால இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியல. நீ ஒன்னும் சொல்லாத. 2-3 நாள்ல நீ பணம் தரதா இருந்தா அவன் காலை பிடிச்சாது நான் டைம் வாங்கி தர்றேன். எனக்கு உங்க பிரச்சனை எல்லாம் புரியுது. வாழ்க்கையில என்னைக்குமே கொடுத்த வாக்க தவறாம காப்பாத்துற ஆளுனா. சண்முகத்துக்கிட்ட டைம் கேட்டதுக்கு அப்புறம் நீங்க வாக்கு மீறிட்டீங்கன்னா அப்புறம் என்ன உயிரோடு பார்க்க முடியாது. இது சத்தியம், சத்தியம், சத்தியம். ரூபாயை கொடுக்கணும்னு சொன்ன நாம இப்ப எப்படிமா கொடுக்க முடியும்? அப்பா வாங்க, ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். அப்பா நில்லுங்க. அப்பா உங்களை இப்படி தனியா தூரமா நடக்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இப்ப எதுக்கு நீங்க அவ்வளவு தூரம் வந்தீங்க? நான் யாரையாவது போய் பார்த்துட்டு வரலாமேன்னு நினைச்சேன். பணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாமேன்னு நான் போனேன். என்ன ஆச்சு? எனக்கு ஒரு உதவி கூட கிடைக்கவே இல்லை.
என்னோட ஃப்ரெண்டு பாஸ்கர் இப்போ ரொம்ப நல்ல நிலைமையில தான் இருக்கான். ஆனா இப்போ எனக்கு ஒரு பிரச்சனைன்னு கேட்டப்போ அவன் கையை விரிச்சிட்டான். நம்ம தலையெழுத்து, அதை அனுபவிச்சுதானே ஆகணும். அனுபவிக்கிறேன். அப்பா, ஒருவேளை அந்த 3 லட்சம் ரூபாய் திரும்ப கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. என்ன? ஆமாப்பா, மேனகா மேடம் சொல்லி ரஞ்சித் சார் என் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாரு. ரஞ்சித் சாரோட ஃப்ரெண்டு தான் அந்த எஸ்ஐ. இதுக்கப்புறம் வேலை நல்லா நடக்கும். நம்ம தொலைச்ச அந்த பணம் கண்டிப்பா கிடைக்கும் தான் நினைக்கிறேன். இந்த நேரத்துல பணம் கிடைச்சா நல்லா இருக்கும். அச்சோ, நீ இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? என்னம்மா, என்ன விஷயம்? கண்ணை இப்ப வரைக்கும் வரலடா. அம்மா, நான் நினைச்சேன் நீ அவனை வழியில பாத்திருப்பேன்னு. இல்லையே, நான் உன்னை பார்க்கவே இல்லையே. ஆ, இல்லையா? அப்படின்னா பின்ன கண்ண எங்க போயிட்டா? பாட்டி, கண்ணு இன்னும் ஸ்கூல்ல இருந்து வரலையா? இல்லம்மா, இது வரைக்கும் வரவே இல்ல. அவன் இப்ப எங்க தான் போயிருப்பான்? கடவுளே, என்னோட பையன். அப்பா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஏதாவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு அவன் போயிருப்பான். கண்ணு அப்படிலாம் சொல்லாம போக மாட்டானே. இப்போ இவ்வளவு நேரமா அவன் வரலன்னு சொன்னா? சில நேரத்துல ஸ்கூல்ல ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்க. அவன் சொல்ல மறந்துருப்பான். அவன் எங்க இருக்கான்னு போய் பார்த்துட்டு வரேன். அப்பா, நீங்க எங்கேயும் தனியா போகாதீங்கப்பா. இல்ல, நான் அந்த சந்திர கடையில போய் பார்த்துட்டு வரேன். ஏதாவது விஷயம் கிடைக்கும். அப்பா, நானும் வரேன். அம்மா, நீ எங்கே இருமா, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஐயா, என் பையனை பாத்தீங்களா? இல்லண்ணே. மாணிக்கண்ணே, என் பையனை பாத்தீங்களா? இல்லையே. கண்ணன் எங்க போனா? எனக்கு தெரியல. அவன் ஸ்கூல்ல இருந்து இது வரைக்கும் வீட்டுக்கு வரவே இல்லை. சந்திரா, கண்ணு இங்க ஏதாவது வந்திருந்தானா? இல்லையே. ஸ்ரீதர் எங்க இருக்கான்? அவன் வந்துட்டானா? அவன் ஸ்கூல் விட்டு வந்து டியூஷன் போயிட்டானே. ஐயோ, என்னாச்சுன்னு? என் பையன் ஸ்கூல்ல இருந்து இன்னும் வரவே இல்லை. ஐயோ கடவுளே, இவன் எங்க போனா? சரி வா, நம்ம போய் பார்க்கலாம். ஐயோ, மாணிக்கண்ணே, அதோ கண்ணா வரா. கண்ணா, நீ எங்க தான்பா போயிருந்த? வரதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு? அப்பா, அது உன் அடிச்சன பாரு. வேண்டாப்பா, சின்ன பையன். நான் பல இடத்துல போய் தேடிட்டு வரேன். நீ இவ்வளவு நேரமா எங்க தான் போயிருந்த? அப்பா, அது நான் லக்ஷ்மியும் கண்ணுக்குட்டியும் பார்த்தேன். அவங்க கூட விளையாடும் போது எனக்கு நேரம் போறதே தெரியல. சரி, நீ எப்படி அதை பார்த்த? அப்பா, அந்த பெருமாள் தான் நம்ம மாட்டை வாங்கியிருக்காரு. என்னப்பா நீ எதுக்காகப்பா இப்படி எல்லாம் போன? எனக்கு கண்ணுக்குட்டிய பார்க்கணும்னு தோணுச்சு. வா, நாம போலாம். அப்பா, கண்ணுக்குட்டிய திருப்பி வாங்கிட்டு வந்துடலாம். அந்த பெருமாள் அங்கிள் ரொம்ப நல்லவரு. நமக்கு கண்ணுக்குட்டிய தந்துருவாங்க. நீ தயவு செஞ்சு பேசாம இருக்கண்ணா. எந்த நேரத்துல போக முடியுமா? அப்பா, எப்படியாச்சும் வாங்கி தர சொல்லி மைனாக்கா கிட்ட சொல்லுங்கப்பா. ஏண்டா கண்ணா நீ இப்படி எல்லாம் இருக்க? எனக்கு என்னோட கண்ணுக்குட்டி கண்டிப்பா வேணும் அப்பா. டேய், இங்க பாருப்பா, இப்ப வீட்டுக்கு போ. அம்மா அப்பாவோட கஷ்டம் பசங்களுக்கு தெரியாது. அச்சுதா, சரி நான் வரேன். ஆ, அப்பா, மைனாக்காக்கு அந்த 3 லட்சம் ரூபாய் திருப்பி கிடைக்குன்னு சொன்னாங்கல்ல. இப்ப நம்மளோட லக்ஷ்மியும் கண்ணுக்குட்டி திருப்பி வாங்கிடலாம். அப்பா, முதல்ல பணம் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். அப்ப கிடைச்சா வாங்கி தருவீங்களே? கிடைக்கட்டும், பார்க்கலான்னு சொன்னா இல்லையா? வா, அங்க மைனாவும் பாட்டியும் உன்னை காடுமேன்னு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. வா. ரஞ்சித் சார் அந்த மைனாவை கூட்டிட்டு நேரா ஸ்டேஷனுக்கே போயிட்டாரு. அதை கண்டுபிடிக்க சொல்லி அந்த கேஸை இன்னும் வலுவாக்க சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க எப்படியாவது அதை கண்டுபிடிச்சிருவாங்களோ? நாம வேற அதுல சம்பந்தப்பட்டிருக்கோமே. அப்பா, நீங்க பயப்படாதீங்க, எதுவுமே நடக்காது.
சாட்சினா அந்த மைனா அந்த பைக்கோட நம்பரை தான் நோட் பண்ணி கொடுத்துருப்பா. அதுதான் உண்மை இல்லையே, அந்த நம்பர் டூப்ளிகேட் தான். ஓ, அப்போ நம்ம பயப்பட தேவையில்லை. நீங்க பயப்படாம இருங்கப்பா. அது அந்த ரஞ்சித் எப்படி ஒரு ஸ்டாஃபுக்காக அவன் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கான்னா யாரும் அவனை திட்டலையா? அதுக்கு அந்த மேனகா மேடமோட சப்போர்ட்டும் இருக்கு. அவங்க தானே ரஞ்சித் சார் அனுப்பி வச்சதே. அவங்க சொன்னதுக்காக மட்டுமா? அப்படின்னா அங்க எவ்வளவு சேல்ஸ்கள் இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கும். அந்த ரஞ்சித் இது வரைக்கும் அவங்களுக்காக ஹெல்ப் பண்ண போயிருக்கானா? இல்ல. அதுதான் நான் சொன்னேனே சார், ரஞ்சித் சாருக்கும் மைனாக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அது உண்மைதான். அந்த மாதிரி ஒரு நினைப்பு ரஞ்சித்துக்கு அந்த பொண்ணு மேல வருமா? அவன் அவ்வளவு கேவலமானவனா? அப்படி ஒரு விஷயம் இல்லைனாலும் நம்ம சொல்லி சொல்லி அப்படி ஆக்க வைக்கணும். அவங்க காதலிக்கிறாங்கன்னு சொல்ல போனா கர்த்தா சில்க்ஸோட ஸ்டாஃபுக்கு நடுவுல ரஞ்சித்துக்கும் மைனாக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் அது ஒரு பெரிய பிரச்சனையாக்கணும். நம்ம அது சோனியோட பேச்சுல தான் இருக்கு. அத நான் பாத்துக்கிறேன் சார். இப்பதான் மைனா கிட்ட மகன் காமிக்கிற சிம்பத்திய பார்த்து மோகன் கர்த்தா சாருக்கு கோபம் வருது. இந்த சந்தர்ப்பத்தை தான் நம்ம பயன்படுத்திக்கணும். இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய ராஜ்யமா இருந்தாலும் அதை அழிக்க முடிவு பண்றது ஒரு பொண்ணு தான். கர்த்தா குரூப்ல ஒரு கலகத்தை உருவாக்குறதுக்கு ஒரு பொண்ணு வேணும், மைனா. அந்த கலகத்தை உருவாக்குறது மட்டும்தான் நம்மளோட வேலை. அது தன்னால பரவிடும். அதுதான் கர்த்தா குரூப் அழியறதுக்கே காரணமா இருக்கும். பாருங்க. இதுக்கு மேல லேட் பண்ண மாட்டேன் சார். நாளையில இருந்தே இதுக்கான வேலையை தொடங்குறேன். கண்ணா, நீ ஏன்டா இப்படி பண்ண? நாங்க எவ்வளவு வேதனைப்பட்டோம்னு தெரியுமா உனக்கு? அது மைனாக்கா, உண்மையிலே சொல்றேன், நான் நேரம் போனதே கவனிக்கல. கண்ணுக்குட்டிய பார்த்த உடனே அது பக்கத்திலே உட்கார்ந்துட்டேன். என்னடா நீ இப்படியெல்லாம் சொல்ற? இங்க எல்லாரும் உனக்காக தானே காத்துட்டு இருந்தோம். இந்த ராத்திரி நேரத்துல உன்னை காணுமேன்னு ரொம்ப பயந்து அப்பாக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம போயிருந்ததுன்னா? அதை நான் யோசிக்கவே இல்லக்கா. அப்பா சாரி. உண்மையா இனிமேல் அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன். நான் மனசார தானே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். பரவாயில்ல கண்ணா, இனிமே நீ இப்படி எல்லாம் பண்ணாம இருந்தாலே போதும், சரியா? மைனா, பரவாயில்ல, விட்டு தள்ளு. இவன் கண்ணுக்குட்டி அந்த பெருமாள் வீட்டுல இருந்ததை போய் இவன் பார்த்துட்டு வந்துட்டான் இல்லையா? உண்மைய சொன்னா லக்ஷ்மியும் கண்ணுக்குட்டியும் எங்க இருக்குன்னு நாம ரொம்ப கவலைப்பட்டோம் இல்லையா மைனா? ஏன் கண்ணை போய் அவங்கள பார்த்துட்டு வந்துட்டான்ல. நீ போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாமா, போ. மைனாக்கா, என் மேல இருக்க கோவம் உங்களுக்கு குறையல? கோவம்லாம் இல்லடா, வருத்தம். இனிமே நான் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன். அது போதும். அப்புறம் மைனாக்கா, நம்ம கண்ணுக்குட்டிய வாங்கிடலாம்ல? கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும்ல, அப்ப நம்மளால வாங்க முடியும்ல? பாக்குறேன், நீ உள்ள வா. அச்சுதா, அந்த கண்ணுக்குட்டிய வாங்கி எப்படியாவது இவனுக்கு கொடுக்கணும்.
இல்லைன்னா மறுபடியும் இவன் இந்த மாதிரியே தான் செய்வான். நீ இப்ப போய் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா. உனக்கு மிட் டர்ம் எக்ஸாம் வரப்போகுதுல்ல, நல்லா படிக்கணும். நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். அபிதான். அபி சொல்லுமா. மைனாக்கா, அப்பா அங்க இல்லையா? அப்பா பாட்டி கண்ணன் எல்லாரும் இருக்காங்க. அப்பா இப்போ நல்லா தானே இருக்காங்க? ஏய், இங்க யாருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ அங்க அமைதியா இருந்து படிச்சா போதும். அப்புறம் அக்கா, நான் வேற ஒரு விஷயம் சொல்ல தான் இப்ப கூப்பிட்டேன். என்னம்மா? அக்கா, அது வந்து சொல்ல அபி. அக்கா, நான் இப்போ கண்டிப்பா சில புக்ஸ் வாங்கணும். அப்புறம் மற்ற செலவும் இருக்கு. அக்கா கேக்குதாக்கா? கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், நீ சொல்லு. எவ்வளோ குறைச்சாலும் ஒரு 25,000 ரூபாய் தேவைப்படும். மைனாக்கா, அங்க இருக்க நிலைமை எனக்கு தெரியும். கவலைப்படாத, நீ தைரியமா இரு. 2-3 நாள் கழிச்சு, இல்ல ஒரே நாள்லயே நான் பணத்தை அனுப்புறேன். நீ இப்போ எப்படி ரெடி பண்ணுவீங்க? அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பார்த்துதான் ஆகணும். சரி, போனை கட் பண்றேன்க்கா. போன்ல பேலன்ஸ் இல்ல. சரி, வச்சிரு. அப்புறம் எல்லாரையும் நான் கேட்டேன்னு சொல்லுங்க. நீ வச்சிரு. அப்பா, அபிதான் ஃபோன் பண்ணான். அவளுக்கு மறுபடியும் பணம் தேவைப்படுது இல்ல? அவளுக்கு 25,000 ரூபாய் வேணுமா? அச்சுதா, எப்படிரா? பாட்டி பயப்படாதீங்க, அந்த 3 லட்சம் ரூபாய் கிடைச்சிரும்ல, அதுல இருந்து எடுத்து கொடுக்கலாம். அது எப்படிமா? பணம் கிடைக்குமா? கிடைக்கும்பா, கண்டிப்பா கிடைக்கும். கடவுள் நம்மள அப்படி கைவிட மாட்டாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. மைனா, அப்புறம் என்னப்பா? இல்ல, அது அது வந்து என்ன? ஒண்ணும் இல்ல மைனா. இல்ல, என்கிட்ட அப்பா ஏதோ சொல்ல நினைச்சீங்க, அத சொல்லுங்க. இல்ல, அது வந்து அப்பா சொல்லணும்னு தான் நினைக்கிறாரு, ஆனா மைனாக்காவை பார்த்து தான் பயப்படுறாரு. என்னப்பா? அது வந்துமா, அந்த வேலாயுதம் வேலை செய்யற இடத்துக்கு போய் நான் பார்த்துட்டு வந்துடலாமேன்னு தான். எதுக்காக? அந்த அண்ணனை பார்க்கவா? நாம இப்பதானே பார்த்துட்டு வந்தோம் வேலாயுத அண்ணனை. அது அங்க அவர் வீட்டுல தறி வச்சிருக்காரு இல்லையா? அப்புறம் தறிய வச்சுக்கிட்டு எத்தனை பேரு தறி போட முடியாம நான் இங்க வீட்டுல சும்மா தானே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அங்க போனா நான் ஒரு 4 பேரை பார்த்து பேச முடியும் இல்லையா? நேரம் கிடைக்கும் போது போறேன். இப்பதான் எனக்கு விஷயமே புரியுது. அப்பா, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அது அந்த வேலாயுதத்தோட தறியில போய் நீங்க நெய்ய போறேன்னு சொல்றீங்க, அப்படிதானே? அது வந்துமா, நான் வேலாயுதம் வீட்டுக்கு வேண்டாம். நீங்க எதையுமே சொல்ல வேண்டாம். நீங்க எந்த வேலைக்குமே இப்ப போக வேண்டாம். அது நீ இப்பவே சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. நீ நிதானமா கொஞ்சம் யோசிச்சு. எதையும் யோசிக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு உடம்பு நல்லானதும் நாம ஒரு தறி வாங்கலாம். அப்போ அதை நீங்க நெய்ங்க. ஏன்பா நீங்க போய் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் அக்கா கிட்ட பேசுறீங்க? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.